Good morning students. CSER Net July 2024 ல வந்த question தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். For C belongs to R, consider the following Fredholm integral equation y of x is equal to 1 plus x plus cx square plus 2 into integral 0 to 1 minus 3xt y of t into dt. Then the value of C for which the integral equation admits a solution R அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு ஃப்ரெட்ஹாம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனில் சினுடைய வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் -8, செகண்ட் ஆப்ஷன் இஸ் -6, தேர்ட் ஆப்ஷன் இஸ் 2 அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் 6. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சினுடைய வேல்யூ தான் இங்கே கால்குலேட் பண்ணணும். என்ன ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, y of x is equal to 1 plus x plus cx square plus 2 integral 0 to 1 minus 3xt y of t into dt. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், 1 plus x plus cx square plus 2 into integral 0 to 1. இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த 2 டேர்மையும் 2 இன்டெக்ரலாக பிரித்து நம்மளால் மார்க் பண்ண முடியும். இந்த y of t dt உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், y of t இங்கே 1 இருக்கிறதுனால y of t dt அப்படின்னு ஆகும் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ மைனஸ் integral 0 to 1 3xt இருக்கு இல்லையா, 3xt y of t into dt. இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, 2 வந்து இந்த இன்டெக்ரலுக்கு காமனாக இருக்குது. அப்போ இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும். நம்ம காமனாக மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இங்கே வெளில இருக்குது. இங்கே இன்டெக்ரல் 0 to 1 y of t into dt அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து நமக்கு இன்டெக்ரல் டீயை பொறுத்து தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸு கான்ஸ்டன்ட்டு, 3x அப்படியே கான்ஸ்டன்ட் நம்ம இன்டெக்ரல்லேருந்து வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 3x இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 t இன்ட்டு y of t into dt. இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி மார்க் பண்ணலாம், 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த வேல்யூ இருக்குல்லையா, இந்த இன்டெக்ரல் வேல்யூ நம்ம C1 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 3x இன்ட்டு இந்த செகண்ட் இன்டெக்ரல் வேல்யூவை C2 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணுறோன்னா C1 வேல்யூ எதுக்கு ஈக்குவல், வேர் C1 is equal to integral 0 to 1 y of t into dt and C2 is equal to integral 0 to 1 t into y of t into dt. இப்போ இங்கே C1 உடைய இன்டெக்ரல் வேல்யூ நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். C1 equal to integral 0 to 1 y of t into dt இல்லையா. y of t னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், நமக்கு ஏற்கனவே y of x நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த y of xல xக்கு பதிலாக t நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு y of t கிடைச்சிரும். அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 1 ப்ளஸ் t ப்ளஸ் c இன்ட்டு t ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு c1 மைனஸ் 3t இன்ட்டு c2 இன்ட்டு dt. அதாவது y of t இன்ட்டு dt நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். இன்டெக்ரல் 0 to 1, இப்போ 1 டீயை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை நம்ம இந்த ப்ராக்கெட் கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே சின்ன ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2c1 மைனஸ் 2 3s are 6t இன்ட்டு c2 இல்லையா இன்ட்டு dt. நெக்ஸ்ட் இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணால் 1 இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்னென்னு தெரியும், டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம், அப்புறம் டீன் ஆகும். டீயை இன்டெகிரேட் பண்ணும்போது t ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் c இன்ட்டு t கியூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் 2c1 இன்ட்டு t மைனஸ் 6t ஸ்கொயர் பை 2 இன்ட்டு c2. லிமிட் என்ன இருக்குது நமக்கு, இன்டெக்ரல் 0 to 1 இருக்கிறதுனால 0 to 1 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 1 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் c/3 ப்ளஸ் 2c1 மைனஸ் 6/2 இருக்கு இல்லையா, 3 2s are 6ன்னு நம்ம அதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 3c2. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எல்லா டேர்மே நமக்கு 0ன்னு ஆகிடும் இல்லையா. இப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு இப்படி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே C1ன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் என்ன ஆகும், இங்கே 2 1 is 2, 2 + 1 நமக்கு 3/2 அப்படின்னு ஆகும். ப்ளஸ் c/3 ப்ளஸ் 2c1 மைனஸ் 3c2. இப்போ இந்த c1 c2 எல்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஒரு c1 இருக்கு இல்லையா. இப்போ c1 மைனஸ் 2c1 ப்ளஸ் 3c2 ஈக்குவல் டு 3/2 ப்ளஸ் c/3. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் c1 ப்ளஸ் 3c2 ஈக்குவல் டு 3/2 ப்ளஸ் c/3. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது c1 c2ல ஒரு ஈக்குவேஷன் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. c1 அப்படிங்கிற அந்த இன்டெக்ரல் நம்ம சால்வ் பண்ணும்போது இப்படி ஈக்குவேஷன் கிடைக்குது. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு c2 இந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். c2 ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1
டி இன்ட்டு ஒய் ஆஃப் டீன்னு இருக்குது. இங்கே டி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒய் ஆஃப் டீனா என்ன, இந்த ஒய் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக டீன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம டீன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் சி இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 இருக்கு இல்லையா, 2 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 2c1 அப்படின்னு ஆகும் இந்த டேர்ம். மைனஸ் 2 3 are 6 டி இன்ட்டு c2 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இன்ட்டு டிடி இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த டீயை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம்னா என்ன ஆகும், இன்டெக்ரல் 0 to 1 ஃபஸ்ட்டு டேர்ம் டீன்னு ஆகும் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் சி டி கியூப் ப்ளஸ் 2c1 இன்ட்டு டி மைனஸ் 6 டி ஸ்கொயர் இன்ட்டு c2 இன்ட்டு டிடி. நெக்ஸ்ட் இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், டி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு ஆகும் ஃபஸ்ட்டு டேர்ம். நெக்ஸ்ட் இங்கே டி கியூப் பை 3 ப்ளஸ் சி இன்ட்டு டி பவர் 4 by 4 ப்ளஸ் 2c1 இன்ட்டு டி ஸ்கொயர் பை 2 மைனஸ் 6 டி கியூப் பை 3 இன்ட்டு c2. லிமிட் வந்து நமக்கு 0 to 1 இல்லையா. இப்போ 1 நம்ம அப்ளை பண்ணுறோன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன ஆகும், நமக்கு ஃபஸ்ட்டு 1/2 அப்படின்னு ஆகும் ப்ளஸ் 1/3 இங்கே c by 4 ப்ளஸ் இங்கே 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ c1 இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். இங்கே 1 3 is 3 2 3 are 6 அப்போ மைனஸ் 2 c2. அதாவது டீக்கு பதிலாக 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே c1 அப்படின்னு ஆகும். இந்த இடத்துல டீக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2c2 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் நம்ம 0 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டேர்மே 0 ஆகும். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் இப்படி தான் கன்வெர்ட் ஆகுது இல்லையா. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு c2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இந்த 2 டேர்மே நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், எல்சிஎம் எடுக்கும்போது 6 அப்படின்னு ஆகும். இங்கே 3 இங்கே ப்ளஸ் 2 அப்படின்னு ஆகும் ப்ளஸ் இங்கே c by 4. இந்த 2 டேர்மே நமக்கு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே c1 மைனஸ் 2c2 அப்படின்னு ஆகுது. இப்போ இந்த 2 டேர்மே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே c2 இருக்குது இல்லையா, நம்ம இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம் அப்படின்னா என்ன ஆகும், c2 ப்ளஸ் 2c2 மைனஸ் c1 இஸ் ஈக்குவல் டு 3 + 2 நமக்கு 5ன்னு ஆகும். அப்போ 5/6 ப்ளஸ் c by 4 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், மைனஸ் c1, அதாவது c1 நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம், c2 நெக்ஸ்ட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் c1 ப்ளஸ் 3c2 அப்படின்னு ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு 5/6 ப்ளஸ் c by 4. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 2ன்னு கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம நோட் பண்ணோம் இல்லையா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நம்ம நோட் பண்ணியிருக்கோம், மைனஸ் c1 ப்ளஸ் 3c2 ஈக்குவல் டு 3/2 ப்ளஸ் c by 3. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு மைனஸ் c1 ப்ளஸ் 3c2 ஈக்குவல் டு 5/6 ப்ளஸ் c by 4 இப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்துக்கலாம். இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு சேமாக இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஈக்குவல் இல்லையா. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணி சீனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஈக்குவேட் பண்ணால் என்ன வேல்யூ, 3/2 ப்ளஸ் c by 3 ஈக்குவல் டு 5/6 ப்ளஸ் c by 4. இப்போ சி உள்ள டேர்ம்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோன்னா என்ன ஆகும், c by 3 மைனஸ் c by 4 விச் இஸ் ஈக்குவல் டு 5/6 மைனஸ் 3/2. இப்போ இந்த 2 டேர்முக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 12 அப்படின்னு ஆகும். 3 4s are 12. நியூமரேட்டர் என்ன ஆகும், 4c மைனஸ் 3c அப்படின்னு ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 6ன்னு ஆகும் எல்சிஎம். இங்கே 5 மைனஸ் 3 2s are 6 இல்லையா, 3 3s are 9. இப்போ இதை சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், நமக்கு 4c மைனஸ் 3c c அப்படின்னு ஆகும், c by 12 which is equal to மைனஸ் 9 5 மைனஸ் 9 நமக்கு மைனஸ் 4/6 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 12 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா c is equal to மைனஸ் 4/6 into 12 அப்படின்னு ஆகும் இல்லையா. அப்போ 1 6 is 6 2 6 are 12 இப்போ 2 4s are மைனஸ் 8. அப்போ c-னுடைய வேல்யூ நமக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, மைனஸ் 8ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மைனஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்.